ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹிந்தியில் வந்து பாதி எழுத்து வந்தால் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதில் எழுதியிருக்கிறது கா க கா க ஙா சா ச ஜா ஜ ஞா டா ட டா ட நா 3 ரோஸ் மட்டும் எழுதியிருக்கேன். அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து, மெய்யெழுத்தில் 3 ரோஸ் எழுதியிருக்கேன். மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம். இந்த 3 ரோஸில் காவை வந்து ஆஃப் இக்கு எழுதணும்னா இதுக்கு இக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இக்கா காங்கிறத ஆஃபாக எழுதிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இதே ஆஃபாக எழுதிருக்கிறது இக்க. இது கா காவை இக்குன்னு சொல்லுவோம். இது இக்க இக்கவை இக்கு. இந்த ஆஃப் 3 மாதிரி போட்டு பார்த்தீங்களா, இது இக்கு. இது ஞா ஞா வந்து அப்படியே தான் வரும், ஆனால் கீழே ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வருது பாருங்க, இது இங். அடுத்தது சா, 2வது வரிசை சா. சாவில் ஆஃப் இது போட்டோம்னா இச்சு இச்ச இச்சு. ஜா தேர்டு ஜாவில் வந்து ஆஃப் இது போட்டோம்னா இச்சு. 4th ஜாவில் இந்த மாதிரி பாதியோடு வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் வராமல் பாதியோடு வந்துருக்கு, இது இச்சு. ஞா ஞாவில் இங். அடுத்தது டா டாவில் சி மாதிரி வந்தால் இட்டு. இட்டா இட்டாவில் 0 மாதிரி வரணும், இது இட்டு. இது டா. இந்த டா வந்து அப்படியே தான் வரும், அப்படியே வந்துட்டு கீழே ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வருது பார்த்தீங்களா, இது இட்டு. டா இட்டு இட்டு. நா இன்னுன்னா ஒரு ஆஃப் லெட்டர் தான் வந்திருக்கு. இதில் முழுசாக வர்றது டா வந்திருக்கு, இட்டா வந்திருக்கு, ஞா வந்திருக்கு. இந்த இதில் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வர்றது எப்படி வாசிக்கணும்னு பின்னாடி இதில் சொல்கிறேன். இது பார்த்தீங்களா, இன்னொரு தடவை வாசித்து காமிக்கிறேன். கா இக் இக்கா இக் கா இக் இகா இக் ஞா இங் சா இச் இச்சா இச் ஜா இஜ் இஜா இஜ் ஞா இங் டா இட் இட்டா இட் டா இட் இட்டா இட் நா இன். இதில் முழுசாக வர்றது கீழே சின்ன ஸ்ட்ரோக் வர்றது மட்டும் எதுன்னு பார்த்து